ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இன்ப நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி. டிசம்பர் மாதம் என்றாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து அதிகமாக நாம் சிந்திக்கின்ற ஒரு மாதம். கிறிஸ்மஸ் பண்டிகை மாதம். கொரோனா நோய் தொற்று காலத்திலே ஆண்டவர் கிருபையாக நம்மை பாதுகாத்து வழிநடத்தி கிறிஸ்மஸ் பண்டிகை மாதத்தை ஏவாக தந்திருக்கிறார். இந்த மாதம் பண்டிகை நாட்கள் யாவும் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் அனுகிரகம் செய்வாராக. இப்பொழுதும் இந்த டிசம்பர் 1ஆம் தேதி இந்த சிறப்பு ஆராதனை நம் அனைவருக்கும் கர்த்தர் ஆசீர்வாதம் கொடுக்கத்தக்கதாக நாம் யாவரும் ஜெபம் செய்வோம். ஜெபம் பண்ண கடவோம். கிருபையும் இரக்கமும் அன்பும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, நன்றி நிறைந்த மனதோடு ஆண்டவரை துதிக்கிறோம், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். நாட்களையும் வாரங்களையும் மாதங்களையும் ஆண்டுகளையும் எங்களுடைய வாழ்விலே ஆசீர்வதித்து தருகிற தேவன், இந்த ஆண்டிலும் 11 மாதங்களை நாங்கள் நிறைவு செய்து இந்த 12வது மாதத்திற்குள்ளும் அடியெடுத்து வரும்படியாக தேவரீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தின உம்முடைய தயவை நினைக்கின்றோம். எத்தனையோ மோசகரமான செய்திகளை இந்த ஆண்டிலே நாங்கள் கேள்விப்பட நேர்ந்தாலும் ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாதபடி உம்முடைய உன்னதமான மறைவுக்குள் எங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்தீர் என்று நாங்கள் எண்ணி உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பண்டிகை மாதமும் திருச்சபையின் மக்கள் யாவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதத்தின் மாதமாக அமையும்படி ஆண்டவர் கிருபை செய்தருள்வீராக. உம்முடைய தயவினால் இந்த மாதத்தை நாங்கள் தொடங்குகின்றோம். உம்மை கொண்டு இந்த மாதத்தை நாங்கள் நிறைவு செய்யும் போது ஆண்டவர் இந்த மாதத்திலும் எங்களை எத்தனையாய் ஆசீர்வதித்தார் என்று நாங்கள் எண்ணி உளம்பூரிக்க தேவரீர் அருள் தாரும். இந்த ஆராதனை வேளையிலும் கூட உம்முடைய ஆசியை எங்கள் மேல் பொழிந்தருளும். இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற யாவரும் இந்த மாதத்திற்கான ஆசீர்வாதத்தை தேவ சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளட்டும். தேவரீர் கிருபை செய்வீராக. கனம் மகிமை மாட்சிமையாவும் எங்கள் ஆண்டவருக்கு எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் வண்ணமாகவும் ஆண்டவருடைய பிறப்பை மீண்டும் ஒரு விசை மகிழ்வோடு அறிக்கை செய்யும் வண்ணமாகவும் நாம் யாவரும் இணைந்து கீதங்களிலே 95வது பாடலை பாடுவோம். 200 ஆண்டு கீதங்கள் 95, பாமாலை 61. பாமாலை 61, பக்தரே வாரும் ஆசை ஆவலோடும் என்ற பாடல். Cristo pirandaris, asagam seyamar.
ஜெபம் பண்ண கடவோம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே நாம் களிகூர்ந்து மகிழ கடவோம். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக அவருக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். ஆண்டவர் கிருபையாக புதிய மாதத்தை நமக்கு தந்திருக்கிறார். பண்டிகை மாதம், நோய் தொற்று, பொருளாதார சீர்குலைவு என்று பல்வேறு விதமான நிலைகள் இருந்தாலும் ஆண்டு கிருபையாக நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார். நாடுகளை பாதுகாத்து வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு இந்த ஆராதனையிலே நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. குறிப்பாக கடந்த நாட்களிலே நம்மிடம் காணப்பட்ட குற்றங்கள், குறைவுகள் எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் மனத்தாழ்மோடு அறிக்கை செய்து மன்னிப்பு நிச்சயத்தோடு இந்த பண்டிகை மாதத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்க ஆண்டவர் அருள் புரிவாராக. நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும் முகமாக பொதுவான பாவ அறிக்கையை நாம் யாவரும் இணைந்து கருத்தை உணர்ந்து நாம் ஏறெடுப்போமாக. யாவரும் சேர்ந்து சொல்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, நாடுகளைப் போல வழிகளை விட்டு வழிவலைந்து போனோம். இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் இணங்கி நடந்தோம். இந்த பரிசுத்த கர்த்தரோடுமாய் குற்றம் செய்தோம். சேட்டைகளை செய்யாமல் செய்து வந்தோம். எங்களுக்கு சுமையில்லை, ஆனால் ஆண்டவரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதன் சில வாக்குத்தத்தின் வழியே குற்றவன் இறங்கும் கர்த்தரின் அடுக்குமே பொறுமையாயிரும் பாவத்தை நிமித்த துக்கப்படுகளை சீர்படுத்தும் நாமத்தை மகிமையாகவே தேவபக்தியும் நீதியும் தெளிந்த கிருபை செய்தருளும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வமுள்ள கடவுள் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்தை நிமித்த துக்கப்படுகின்ற தம்முடைய ஜனத்திற்கு பாவ விமோசனத்தை மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளிச் செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தம்முடைய பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவர் நித்திய ஆனந்தத்தை சேரத்தக்கதாய் இத்தருணத்தை நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியையும் அருளிச் செய்வாராக. பரமண்டலங்களில் இருக்கிறார் ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளோ. தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரோ. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். முறை முறையாக வாசிக்க வேண்டிய சங்கீதம் 121ஆம் சங்கீதம்.
சங்கீதம் 121. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை, தூங்குகிறதுமில்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போகையும் உன் வரதையும் தூதர் கொண்டு என்றைக்கும் காப்பார். தயவுசெய்து உட்காருங்கள். ஜெபத்தோட்ட ஜெயகீதங்களிலிருந்து ஒரு பாடல். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம் என்ற பாடல். ஜெபத்தோட்ட ஜெயகீதங்கள் 76வது பாடல். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கழுவின இரத்தத்தாலே சுகம் தந்தார் காயத்தாலே, கழுவின இரத்தத்தாலே சுகம் தந்தார் காயத்தாலே, தேற்றினார் வசனத்தாலே, தேற்றினார் வசனத்தாலே, திடன் தந்தாராவியாலே, எனக்கு திடன் தந்தாராவியாலே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். உறுதியாய் பற்றி கொண்டோ உம்மையே நம்பி உள்ளோ, உறுதியாய் பற்றி கொண்டோ உம்மையே நம்பி உள்ளோ. பூரண சமாதானம், பூரண சமாதானம் புவிதனில் தருபவரே, தினமும் புவிதனில் தருபவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கூப்பிட்டேன் பதில் வந்தது, குறைவெல்லாம் நிறைவானது. கூப்பிட்டேன் பதில் வந்தது, குறைவெல்லாம் நிறைவானது. மகிமையின் ராஜா அவர், மகிமையின் ராஜா அவர், மகத்துவமானவரே இயேசு மகத்துவமானவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம்.
புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். மாலையில் அழுகை என்றால் காலையில் அக்களிப்பு, மாலையில் அழுகை என்றால் காலையில் அக்களிப்பு. கோபமோ ஒரு நிமிடம், கோபமோ ஒரு நிமிடம், கிருபையோ நித்தம் நித்தம், அவர் கிருபையோ நித்தம் நித்தம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். தொடர்ந்து திருமறை பகுதி வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட திருமறை பகுதி எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் 28ஆம் வசனம் வரை. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல். ஆனதால் இயேசுவானவர் ஆணையின்படியே ஆசாரியராக்கப்பட்டது எவ்வளவு விசேஷித்த காரியமோ அவ்வளவு விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையாளியானார். அன்றியும் அவர்கள் மரணத்தின் நிமித்தம் நிலைத்திருக்கக்கூடாதவர்கள் ஆனபடியால் ஆசாரியராக்கப்படுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள். இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினாலே மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராயிருக்கிறார். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய இரட்சிக்க வல்லவருமாயிருக்கிறார். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாயிருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராயிருக்கிறார். அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை. ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார். நியாயப்பிரமாணமானது பலவீனமுள்ள மனுஷரை பிரதான ஆசாரியராக ஏற்படுத்துகிறது. நியாயப்பிரமாணத்திற்கு பின்பு உண்டான ஆணையோடே விளங்கிய வசனமோ என்றென்றைக்கும் பூரணரான குமாரனை ஏற்படுத்துகிறது என்பது. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட திருமறை பகுதி வாசித்தாயிற்று. அமர்ந்தவாறே நாம் மற்றொரு பாடல் பாடலாம். துதி துதி இயேசுவை துதி துதி என்ற பாடல் நித்திய ஜீவ கீதங்களிலே 13வது பாடல். நித்திய ஜீவன் பாடல்களிலே 13வது பாடலை நாம் உற்சாகத்தோடு பாடலாம். துதி துதி இயேசுவை துதி துதி, துதிகளின் தேவனை துதி துதி. துதி துதி இயேசுவை துதி துதி, துதிகளின் தேவனை துதி துதி. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் வல்ல மீட்பர். சேனைகளின் கர்த்தர் மகாராஜா, அந்த ராஜாவுக்கு பிள்ளை நீ துதி துதி. துதி துதி இயேசுவை துதி துதி, துதிகளின் தேவனை துதி துதி. பாவங்களை மன்னித்தாரே துதி துதி, சாபங்களை தள்ளினாரே துதி துதி. ரோகங்களை தீர்த்தவரை துதி துதி, இனிய ராகங்களை தந்தார் பாடி துதி துதி.
சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் வல்ல மீட்பர், சேனைகளின் கர்த்தர் மகாராஜா, அந்த ராஜாவுக்கு பிள்ளை நீ துதி துதி. துதி துதியே சுவை துதி துதி, துதிகளின் தேவனை துதி துதி. சோதனையில் தாங்கினாரே துதி துதி, வேதனையில் தெற்றினாரே துதி துதி. வியாதியை நீக்கியவரை துதி துதி, உந்தன் வியாகுலத்தை தீர்த்தவரை துதி துதி. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் வல்ல மீட்பர், சேனைகளின் கர்த்தர் மகாராஜா, அந்த ராஜாவுக்கு பிள்ளை நீ துதி துதி. துதி துதியே சுவை துதி துதி, துதிகளின் தேவனை துதி துதி. காலை மாலை எப்பொழுதும் துதி துதி, எந்த காலத்திலும் நேரத்திலும் துதி துதி. ஜீவனை கொடுத்தவரை துதி துதி, என்றும் ஜீவனோடு இருப்பவரை துதி துதி. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் வல்ல மீட்பர், சேனைகளின் கர்த்தர் மகாராஜா, அந்த ராஜாவுக்கு பிள்ளை நீ துதி துதி. துதி துதியே சுவை துதி துதி, துதிகளின் தேவனை துதி துதி. துதி துதியே சுவை துதி துதி, துதிகளின் தேவனை துதி துதி. நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வபிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாகிய நபராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்தாவினாலே கன்னிமரியால் உட்படுத்தி பிறந்தார். ஸ்தானத்தில் பாடுபட்டு சிலுவையிலிருந்து மரித்து அடக்கப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மதித்தோடு எழுந்தவினார். ஏறி சர்வபிதாவாகிய தேவன் வாச வைத்திருக்கிறார். அந்த உயிரோரையும் மரித்தோரையும் நியாயத்துக்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். வாழ்க்கை பரிசுத்த சபையும் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனுடன் விசுவாசிக்கிறேன். ஆமென். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இன்ப நாமத்திலே இந்த புதிய மாதத்தின் நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 2020 ஆண்டின் இந்த கடைசி மாதத்தின் நிறைவான ஆசீர்வாதத்தை, பண்டிகை மாதத்தின் நிறைவான நன்மைகளை ஆண்டவர் உங்களுக்கு சம்பூர்ணப்படுத்தி கொடுப்பாராக. 121ஆம் சங்கீதத்திலிருந்து இந்த நாளிலே இந்த வாக்குத்தத்த செய்தியை வழங்க விரும்புகின்றேன். எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது, என்னுடைய தாயார், என்னுடைய பாட்டியம்மா அவர்களெல்லாம் மனப்பாடமாக நான் படிப்பதற்கு என்னை ஊக்குவித்த சங்கீதங்கள் 1ஆம் சங்கீதம், 23ஆம் சங்கீதம், 121ஆம் சங்கீதம். 3 சங்கீதங்களை தான் நான் முதலாவது படித்தேன். அதுக்கு முன்பாக சின்ன சின்ன வசனங்களை படித்திருப்போம். சங்கீதம் என்று முழுமையான ஒரு சங்கீதத்தை படித்தது 1ஆம் சங்கீதம், 23ஆம் சங்கீதம், 121ஆம் சங்கீதம். அதற்கு பிற்பாடு 46ஆம் சங்கீதம், 91ஆம் சங்கீதம் போன்ற சங்கீதங்களை நான் படித்த ஞாபகம் இன்றும் எனக்கு இருக்கிறது. குறிப்பாக எங்களுடைய வீட்டிலே பிரயாணமாய் செல்லும்போது இந்த 121ஆம் சங்கீதத்தை வாசிப்பாங்க. நானும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பிரயாணமாய் செல்லும்போது இந்த 121ஆம் சங்கீதத்தை வாசிப்பதை வழக்கமாக வச்சுருக்கிறேன். சபையார் வீடுகளில் பிரயாணமாக எங்கேயாவது புறப்பட்டு போகிறாங்க என்றால் அங்கே அழைக்கின்ற போது ஒரு குருவானவராக 121ஆம் சங்கீதத்தை வாசிப்பதை வழக்கமாக வைத்திருக்கிறேன். 121ஆம் சங்கீதம் பிரயாணத்தில் பயன்படுத்துகின்ற ஒரு சங்கீதம். நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கீத புத்தகத்தில் 120லிருந்து 134ஆம் சங்கீதம் வரைக்கும் ஒரு 15 சங்கீதம் ஆரோகண சங்கீதம் என்று அழைக்கப்படும். ஆரோகணம் அந்த வார்த்தைக்கு அந்த எபிரேய மூலமொழிக்கு ஏறி செல்லுதல். ஏறி செல்லுதல், ஏறி செல்லும்போது பாடுகின்ற பாடல்.
இஸ்ரவேல் மக்கள் பண்டிகைக்காக எருசலேமை நோக்கி போகும்போது அவங்க பாடுற பாட்டு. எருசலேம் மலையில் அமைந்த ஒரு பட்டணம். கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 2500 அடி உயரம் மலையில் உள்ள ஒரு பட்டணம். எனவே எந்த இடத்துலேருந்து போனாலும் கண்டிப்பாக அவர்கள் ஏறி செல்ல வேண்டும். அதை குறிக்கின்ற வார்த்தையாக தான் அந்த ஆரோகண சங்கீதம். ஏறி செல்கின்ற பொழுது எருசலேம் பட்டணத்தை நோக்கி, எருசலேம் தேவாலயத்தை நோக்கி ஏறி செல்கின்ற பொழுது பாடுகின்ற பாடல்கள். அங்கே ஆண்டுடைய பிள்ளைகள் பண்டிகை நாட்களுக்காக எருசலேம் நோக்கி வரும்போது கூட்டம் கூட்டமாக அவர்கள் வருவார்கள். அப்படி இந்த பாடல்களை பாடிக்கொண்டு அவர் பண்டிகைக்காக வருவாங்க. பிரயாண சங்கீதங்கள் அனைத்தும் அங்கே இருந்த பொழுது எல்லா சங்கீதம் அங்கே தேவாலய பிரவேச பாட்டு இருக்குது. பல்வேறு கருத்துக்களை சொல்கிற பாட்டுகள் இருந்தாலும் இந்த 121ஆம் சங்கீதம் பிரயாணத்தில் பாடுவதற்கு ரொம்ப பொருத்தமான ஒரு சங்கீதம். அதனால தான் இந்நாள் வரைக்கும் இந்த பிரயாண சூழ்நிலைகளிலே தனிப்பட்ட நபர்கள், குடும்பம், சபை அல்லது ஊழியக்காரங்க இந்த சங்கீதத்தை பயன்படுத்துகிறோம். இந்த சங்கீதத்தில் உள்ள சிறப்பான சத்தியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இதுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கணும் அப்படின்னா, ஒத்தாசையாக இருந்து பாதுகாக்கின்ற கடவுள். நமக்கு ஆதரவாக இருந்து, ஒத்தாசையாக இருந்து நம்மை பாதுகாக்கின்ற கடவுள் அப்படின்னு தலைப்பு கொடுக்கலாம். அதை அடிப்படையாக வைத்து ஒரு 3 கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். முதல்ல, நம்முடைய ஆண்டவர் நித்திரை செய்யாமல் நம்மை பாதுகாக்கிறார். 4ஆம் வசனம், சங்கீதம் 121:4. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. 3ஆம் வசனத்திலையும் பார்க்கிறோம், உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். உறங்காது காக்கின்ற ஒரு ஆண்டவர், நித்திரை செய்யாமல் உறங்காமல் அவர் நம்மை பாதுகாக்கிறார். இஸ்ரவேல் மக்கள் பண்டிகைக்காக தூர இடத்துலேருந்து வர்றாங்க. 100கணக்கான கிலோமீட்டர், சிலர் அதையும் தாண்டி தூரமான இடத்துல இருந்து எருசலேம் பண்டிகைக்காக எருசலேம் நோக்கி வர்றாங்க. இந்த காலத்தை மாதிரி அங்கே பஸ் போக்குவரத்துகள்லாம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவர்கள் பெரும்பாலும் நடந்தே இந்த பண்டிகைக்கு வருவாங்க. வருகின்ற பாதையிலே காட்டு மிருகங்கள் ஆபத்து இருக்குது, கள்ளர் பயம் இருக்குது. இவ்வாக பல்வேறு சூழ்நிலைகள் இருப்பதனால தூங்குவதற்கு பயப்படுவாங்க. தூங்குகின்ற நேரத்திலே இங்கே காட்டு மிருகங்களால் நம்ம தாக்கப்படலாம், கள்ளர்களால் தாக்கப்படலாம் என்ற பயம் ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் அது இயல்பானது. ஆனால் இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, எங்கள் ஆண்டவர் தூங்காமல் எங்களை பாதுகாப்பார். ஏன்னா அவர் நித்திரையின்றி தூங்காமல் உறங்காமல் எங்களை பாதுகாப்பதனால நாங்கள் நிம்மதியாக தூங்குவோம் என்று பிரயாணத்திலே அவர் நிம்மதியாக ஓய்வெடுத்தார்கள். அதனால தான் 3ஆம் வசனத்தில், உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிற உறங்கார். நல்லா ஓய்வெடுத்தபடினால அவள் கால் தள்ளாடுவதில்லை. ஓய்வே எடுக்காம அங்கே 100கணக்கான கிலோமீட்டர் நடந்து வந்தாங்கன்னா கால் தள்ளாட ஆரம்பிச்சிடும் இல்லையா? ஆனால் அவர்கள் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து, என் ஆண்டவர் உறங்காமல் என்னை பாதுகாக்கிறார் என்று நம்பிக்கை வைத்து அவர்கள் நல்ல ஓய்வு எடுத்தபடினாலே அவன் கால் தள்ளாட வேண்டியதில்லை. நல்ல ஓய்வு எடுத்து ரிஃப்ரெஷ் ஆகியாச்சு, அடுத்த நாள் உற்சாகமாக நடக்கிறாங்க. அன்பார்ந்தவர்களே, நித்திரையை செய்யாமல் உறங்காமல் பாதுகாக்கின்ற ஒரு ஆண்டவர். மாவீரன் அலெக்சாண்டருடைய வாழ்க்கை நடந்த ஒரு நிகழ்ச்சி வார சொல்லப்படும். மாவீரன் அலெக்சாண்டர் ஏராளமான யுத்தங்களை சந்தித்தவன், இந்தியாவின் எல்லை வரைக்கும் வந்தவன். அதில் அந்த வரலாறுலாம் நமக்கு தெரியும். எந்த யுத்த காலத்துக்கு போனாலும் இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்கிடுவான். பகல் முழுவதும் கடுமையான போர் புரிந்திருந்தாலும், அடுத்த நாள் போர் புரிய வேண்டிய கட்டாயம் இருந்தாலும் இரவில் நிம்மதியாக தூங்கிடுவான். அப்போ அவனிடம் அப்படி நண்பன் ஒருவன் கேட்டான், என்னப்பா இன்னைக்கு அவங்க நேற்று பூரா கடுமையாக யுத்தம் பண்ணியிருக்கிற, நாளைக்கும் கடுமையான யுத்தம் இருக்குது, ஆனால் நேற்று இரவு நிம்மதியாக தூங்குறேன். தினந்தோறும் அப்படிதான். எத்தனை வேலைகள் இருந்தாலும், எத்தனை வேலைகள் செய்து முடித்திருந்தாலும், எவ்வளோ களைப்பு இருந்தாலும் நிம்மதியாக தூங்குறது எப்படிப்பா? எதிராளிகள் எந்த நேரத்தில் வந்து நம்ம தாக்கிடலாமே, இரவு நேரத்தில் திடீர் தாக்குதல் நடத்திடலாமே.
அல்லது இங்கே நம்முடைய பட்டாளத்தில் இருக்கிறவனே யாராவது துரோகம் செய்து உன்னை கொண்டு விடலாமே, எத்தனை ஆபத்து இருக்குது, எப்படி வேணா தூங்க முடியுது? அப்ப அவன் சொன்னான், அலெக்சாண்டர் சொன்னானா, என்னுடைய தளபதி இருக்கிறான், எனக்காக இரவு முழுவதும் விழித்திருந்து என்னை பாதுகாப்பதற்காக என்னுடைய தளபதி இருக்கிறான், அவனை நான் நம்புறேன், என்னை யாரும் கெடுதி செய்ய முடியாது, யாரும் எனக்கு கெடுதி செய்ய முடியாது, நிம்மதியாக தூங்குகிறேன் என்று சொன்னான். அன்பானவர்களே, அலெக்சாண்டர் ஒரு தளபதியை நம்பி நிம்மதியாக தூங்கினான். அவன் எனக்கு துரோகம் செய்ய மாட்டான், அவன் என்னை உயிரை கொடுத்து பாதுகாப்பான் என்ற நம்பிக்கை. உங்களுக்கு எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கணும். நம்முடைய வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் உறங்காமல் நமக்காக பாதுகாக்கிற ஆண்டவர் இருக்கிறார். நம்முடைய நாட்டில் உள்ள தெய்வங்கள் பல தூங்கிட்டு இருப்பதை போல எல்லாம் அவர்கள் வடிவமைத்திருக்கிறார்கள். அங்கே நித்திரையில் இருக்கின்ற தெய்வம்லாம் வடிவமைச்சிருக்கிறாங்க. அங்கே எலியா தீர்க்கதரிசியும் இந்த பாகா தீர்க்கதரிசியை பார்த்து அப்படிதான் சொல்லுவார், உங்களுடைய தேவன் பாகால் அவன் தூங்கிட்டு இருப்பான், எழுப்புங்க என்று கேலி செய்வதை 1 ராஜாக்கள் 18:27 வாசிப்போம். ஏன்னா இந்த உலகத்தில் பல தெய்வங்கள் இங்கே நித்திரையில் இருப்பதை, தூங்கிக் கொண்டிருப்பதை அங்கே அவர்கள் சிலையாக வடித்து வச்சிருக்கிறாங்க. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவர் அவர் உறங்காது காப்பவர். ஒவ்வொரு நிமிஷமும் நம்மை அவர் உறங்காது காக்கின்ற ஒரு தெய்வம், அதை மறந்துட வேண்டாம். 2வது, நிழலாக இருந்து நம்மை பாதுகாக்கிறார். முதல்ல உறங்காமல் பாதுகாக்கிறார், 2வது நிழலாக இருந்து பாதுகாக்கிறார். நீங்க பார்த்தீங்கன்னா 5ஆம் வசனம், கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தரின் வலது பக்கத்திலே உன் நிழலாக இருக்கிறார், பகலில் வெயிலாயில் இரவில் நிலவாயில் உன்னை சேதப்படுத்துவதில்லை. ஆண்டவர் உன்னுடைய நிழல். உறங்காமல் பாதுகாக்கிற ஆண்டவர் நிழலாக இருந்து பாதுகாக்கிறாரு. சூரிய ஒளி, கடுமையான சூரிய ஒளி தாக்கி மனிதர்கள் மாண்டு போறாங்க இல்லையா, சன் ஸ்ட்ரோக் அப்படின்னு நம்ம வாசிப்போம். கடுமையான சூரிய வெப்பத்தினாலே தாக்கப்பட்டு மக்கள் மரணமடைய இருக்குது. சந்திரனாலே பாதிக்கப்படுறவங்க இருக்காங்க. பைபிளில் நான் பார்க்க சந்திர ரோகியான மனிதன் அப்படின்னு நான் வாசிப்போம். அப்போ சூரிய சந்திரனுடைய பாதிப்பு மக்கள் இருக்கிறது. வேதத்தின் அடிப்படையான ஒரு நம்பிக்கையை பார்க்குறோம். சூரிய வெளிச்சத்தின் அகோர வெப்பம் மக்களை அங்கே சாகடிப்பது நம்முடைய பேப்பர்களை நான் வாசிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய நிழலாக இருந்து சூரியனோ சந்திரனோ நம்மை சேதப்படுத்தாதபடி அவர் பாதுகாப்பார் என்பதாக அங்கே சொல்லப்படுது. அவர் நம்முடைய நிழல். சங்கீதம் 91 அழகான வார்த்தை இவ்வாறு சொல்லப்படுது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சர்வ வல்லவர் நம்ம நிழலா இருக்கிறாரு. நிழலா இருக்கும்போது நமக்கு எந்த விதமான கவலையும் இல்லை. கர்த்தர் நம்முடைய நிழலாக இருந்து நம்மை பாதுகாக்கின்றவர். நிழலுங்கிற வார்த்தை பாதுகாப்புக்கு அங்கே அர்த்தம் செய்யக்கூடியதாக பைபிளில் பல இடத்துல உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. எண்ணாகமம் 14:9, புலம்பல் 4:20, எரேமியா 48:45 இப்படி பல வசனங்களில் நிழலுங்கிறது பாதுகாப்புக்கு அடையாளமாக சொல்லப்படுது. நமக்கு நிழல் யாரு? ஆண்டவர், யெகோவா தெய்வம், அண்ட சராசரத்தை படைத்து பராமரிக்கிற ஆண்டவர் நம்முடைய நிழலாக இருக்கிறார். வலது பக்கத்திலே உன் நிழல். அதனால உனக்கு வெயிலும் சேதப்படுத்தாது, நிலமும் சேதப்படுத்தாது. எந்த சேதமும் அணுகாதபடி அவர் உன்னை பாதுகாக்கிறவர். அவருடைய நிழலாக இருக்கிறார். அப்ப முதலாவதாக இந்த 121ஆம் சங்கீதத்தின்படி ஒத்தாசையாக இருந்து நம்மை பாதுகாக்கிறாரே நம்முடைய ஆண்டவர். அவர் என்னெல்லாம் செய்கிறாராம்? முதலாவது, நித்திரை செய்யாமல் தூங்காது விழித்திருந்து நம்மை பாதுகாக்கிறார். 2வதாக, நிழலாக இருந்து நம்மை பாதுகாக்கிறார். 3வது, நித்தமும் பாதுகாக்கிறார். நித்திரை செய்யாமல் பாதுகாக்கிறார், நிழலாயிருந்து பாதுகாக்கிறார், நித்தமும் பாதுகாக்கிறார். தினந்தோறும் நம்மை பாதுகாக்கிற ஆண்டவர். 121ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம், கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தை இது முதற் கொண்டு என்றைக்கும் காப்பார். இது முதற் கொண்டு என்றைக்கும், என்னாலும், உன்னுடைய வாழ்வின் கடைசி மூச்சு வரை. இந்த உலகத்தில் வாழ்கின்ற காலம்
70 இருக்கலாம், 80 இருக்கலாம், 90 இருக்கலாம், 100 இருக்கலாம், எதுவாக இருக்கட்டும், கடைசி மூச்சு வரை இது முதற்கொண்டு என்றைக்கும், இன்று முதல் என்றைக்கும் நான் உங்களை பாதுகாப்பேன் என்று சொல்கிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கர்த்தர் போக்குவரவுகளிலே பாதுகாவலை தருவாராக. போக்குவரவுனாலே வீட்டு வெறும் பிரயாணம் மட்டும் இல்லை, வீட்டை விட்டு புறப்படுறது, வீட்டுக்கு வந்து சேர்றது, அந்த இடப்பட்ட நேரத்தில் உள்ள எல்லா நிகழ்வும் போக்குவரத்து தான். இல்லை, போக்குவரத்துன்னு ஒன்று பிரயாணம் மட்டும் நினச்சிடக்கூடாது. வீட்டிலேருந்து புறப்படுறோம், சாயந்தரம் வீட்டுக்கு திரும்புகிறோம், இதுக்கு இடையில உள்ள எல்லா நிகழ்வுகளும், அனைத்து நிகழ்வுகளிலும் உங்களை நான் பாதுகாப்பேன், நாள்தோறும் என்றைக்கும் காப்பேன் என்று ஆண்டவர் சொல்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா வேலைகளிலும், எல்லா நிலைகளிலும் நம்மை நாள்தோறும் பாதுகாக்கின்ற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். 121ஆம் சங்கீதம் ஒரு அருமையான ஒரு சங்கீதம் இல்லையா? உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், உன் ஆத்மாவையும் காப்பார். நம்முடைய ஜீவன், நம்முடைய உயிர், அதையும் காப்பார். நோய் தொற்றுள்ள ஒரு காலத்தில் இருக்கிறோம். கொரோனா தொற்று நோய் யாரை பாதிக்கும், யாரை சாவுக்கு நேராக கொண்டு செல்லும் ஒன்றும் தெரில. சிலருக்கு நோய் வந்ததும் தெரில, போகிறதும் தெரில. சில சோதனை அங்கே டெஸ்ட் எடுத்த பிற்பாடு உங்களுக்கு கொரோனா வந்து சோமாயிருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆச்சரியமாக இருக்குது. அப்படியும் ஒரு பக்கம் இருக்குது. இன்னும் சிலரை அது அங்கே மரணத்துக்கு கொண்டு சென்று விடுகிறது. கொடிய தொற்று நோய் காலத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் ஒத்தாசையாக இருந்து உங்களை பாதுகாப்பேன்னு வாக்கு கொடுக்கிறார். கர்த்தருடைய பாதுகாப்பு நிச்சயமாக உங்களுடைய வாழ்விலே அருளி செய்யப்படும். அதே நேரம் தொற்று நோய் கால சூழ்நிலைகளில் எச்சரிக்கையாகவும் இருக்க கடமைப்படுறோம். எப்போதுமே எந்த ஒரு கடவுளுடைய ஆசீர்வாதத்திலையும் மனித முயற்சி இருக்குது, மண்ணுடைய பிரயாசம் இருக்குது. தொற்று நோய் காலகட்டத்தில் நம்மை கருத்தோடு எச்சரிக்கையோடு பாதுகாத்துக் கொள்கிற பொறுப்பு நமக்கு இருக்கிறத மறந்துடக்கூடாது. ஆனால் ஆண்டவர் நம்ம எல்லா நிலையிலும் பாதுகாக்கிற மறந்துடாங்க. அவர் நித்திரை செய்யாமல் நம்மை பாதுகாக்கிறார். அவர் நிழலாக இருந்து நம்மை பாதுகாக்கிறார். நித்தமும் நம்மை பாதுகாக்கிறார். சகல பாதுகாவலையும் அருளி செய்கின்ற அந்த ஆண்டவரை நாம் உறுதியாக பற்றிக் கொள்வோம். அவருடைய பாதுகாவல் தான் மேலான பாதுகாவல். உலகத்தில் பல்வேறு பாதுகாவல்களை மக்கள் நாடுறாங்க இல்லையா? இசட் கேட்டகரி, ஒய் கேட்டகரி, எக்ஸ் கேட்டகரி அப்படிலாம் அரசு அதிகாரிகள், அரசு பொறுப்பில் உள்ளவங்களுக்கு அங்கே காவல்துறையினர் அங்கே பாதுகாப்பில் கொடுக்குறாங்க. எந்த கேட்டகரியாக இருந்தாலும் ஆண்டோடைய பாதுகாப்பு தான் அடிப்படையில் உன்னதமானது. இந்த கடவுளுடைய பாதுகாப்புக்குள்ளாக உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் தம்முடைய விசேஷ பாதுகாவலை உங்களுக்கு அருளி செய்வார். 121ஆம் சங்கீதத்தின் அந்த பாதுகாவலை நீங்களும் உங்களுடைய குடும்பங்களும் சம்பூர்ணமாக பெற்று இறைநாமத்தை மையப்படுத்த ஆண்டு அனுகிரகம் செய்வாராக. இந்த 2020ஆம் ஆண்டு இந்த கடைசி மாதம் முழுவதிலும் கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்கட்டும். பண்டிகை நாட்கள் மகிழ்ச்சியும் நீங்கள் நிறைவாக பெற்று கர்த்தரை மையப்படுத்த தேவன் தாமே உங்களை அருள் புரிவாராக. ஆமேன், ஆமேன். தொடர்ந்து நம்மை நாம் அர்ப்பணிக்கும் வண்ணமாகவும் கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியை நாம் அறிவிக்கும் வண்ணமாகவும் கீதங்களிலே 108வது பாடல் பாடும். கீதங்கள் 108, கிறிஸ்தவ கீர்த்தனைகள் 35வது பாடல். கிறிஸ்தவ கீர்த்தனைகள் 35, கீதங்கள் 108. அம்பரமும் உம்பரமும் புகழும் ஆதிவன் பிறந்தார் என்ற பாடல்.
ஜெபம் பண்ண கடவோம். மகா இரக்கமும் மட்டில்லா கிருபை நிறைந்த அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு மை சோதரிக்கிறோம், மைமைப்படுத்துகின்றோம். 2020 ஆண்டின் 12வது மாதத்துக்குள்ளே பிரவேசிக்க நீ தந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகின்றோம். கொரோனா நோய் தொற்றினாலே உலகம் அனைத்தும் அலைக்கழிக்கப்பட்ட ஒரு ஆண்டு. அதன் மத்தியிலும் ஆண்டவருடைய வழிநடத்தலும் கரிசனையும் ஆண்டு உலக மக்கள் அனைவரோடும் இருந்து அவளை பாதுகாத்து வருவதற்காக நன்றி. குறிப்பாக முன்னணியிலே நின்று உழைத்து கொண்டிருக்கின்ற மருத்துவத்துறையினருக்காக, டாக்டர்ஸ், தாதியர்கள், சுகாதார ஊழியர்கள், துப்புரவு தொழிலாளிகள் யாவருக்காக கருத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, புதிய வருஷத்தின் நன்மைகளை நான் சம்பூர்ணமாக சுதந்திரித்து கொள்ளத்தக்கதாக தேசம் அனைத்தையும் கிருபையாக நீ கண்ணோக்கி பாரும். இந்த 12ஆம் மாதம், இந்த கடைசி மாதத்திலும் உடைய கிருபை எங்களோடு நிலைத்திருக்கட்டும். அந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை மாதம், அதற்கான அநேக ஆயத்தங்கள், சிறப்பு நிகழ்வுகள் நடைபெறுகின்ற ஒரு மாதம். ஆண்டவர் தாமே உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அவள் எந்த இடத்துல இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் உடைய விசேஷ பாதுகாவலை தாரும். பண்டிகை நாட்களை மகிழ்ச்சியோடு நான் ஆசரிக்கத்தக்கதாக, பண்டிகையின் மகிழ்ச்சி நிறைவாக ஆண்டவரே எளிய மக்களோடு, வறுமையில் உள்ள மக்களோடு எங்களுடைய அன்பையும் கரிசனையும் பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக இந்த மாதம் ஆண்டவரே கிறிஸ்தவர்களாய எங்களை ஊக்குவிக்கின்ற ஒரு மாதமாக விளங்க ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். தேவனை கர்த்தா, விசேஷமாக நீர் எங்களுக்கு இந்த நாளிலே செய்தியின் மூலமாக தந்த வாக்கு தத்தத்துக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஒத்தாசை அருளுகின்ற தெய்வமாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். அண்டு எப்போதும் எங்களை நீர் காக்கின்ற தெய்வமாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். அனுதினமும் எங்களுக்கு நீர் நிழலாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய போக்கு வரவுகளிலே எங்களை பாதுகாப்பேன், உங்களோடு இருப்பேன் என்று வாக்குரைத்தீரே ஸ்தோத்திரம். 121ஆம் சங்கீதத்தின் நல்ல வாக்குத்தத்த ஆசீர்வாதங்களை நான் பெற்று உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் துணை செய்யும். அனைத்து தேசங்களையும் ஆண்டவர் கிருபையாக நீர் கண்ணோக்கி பாரும். இந்த பாரத தேசத்தை விசேஷமாய் கண்ணோக்கி பாரு சுவாமி. ஆண்டவர் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை பறந்து விரிந்த எங்களுடைய நாடு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாடாக விளங்கட்டும். தமிழ்நாட்டை கிருபையாக நீர் கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, எங்களுடைய டயசிஸை ஆசீர்வதி சுவாமி. திருநெல்வேலி திருமண்டலம் எத்தனையோ மக்கள் ஒளிவிளக்காக திகழ்ந்த ஒரு திருமண்டலம். இந்த நாட்களிலே நம் தேவனை கர்த்தாவே, பல்விதமான போட்டிகள், பொறாமைகள், ஆண்டு பேராசைகள், அது நிமித்தமாக ஏற்பட்ட ஆண்டவரே போட்டி நிறைந்த ஒரு சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி போடு சுவாமி. புதிய ஆண்டு எங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும். இந்த பண்டிகை மாதம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும். ஆண்டவரே, எங்களுடைய டயசிஸை விசேஷமாக நீர் கண்ணோக்கி பார்த்து உடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த எங்களுடைய திருமண்டலத்தை நீர் மீட்டு ரட்சித்து உடைய கிருபையினால் ஆண்டுகொள்ள மன்றாடுகின்றோம். ஆண்டு டோனாவூர் சேகரத்திற்காக, இந்த கிறிஸ்தாலை சபைக்காக நன்றி. பல்வேறு இடங்களிலே இருந்து ஆண்டவரே தொலைக்காட்சி வழியாக, இணையதளங்கள் வழியாக ஆண்டவரே இந்த 6 ஆள் இணைந்திருக்கின்ற நம்முடைய பிள்ளைகளையும் கிருபையாக நீர் கண்ணோக்கி பாரும். பண்டிகை நாட்கள் நன்மையினால் நீர் முடிசூட்டும். நல்ல சரீர சுகபலன் எங்களுக்கு தாரும். எங்களுடைய போக்குவரத்து விசேஷ பாதுகாவலை கட்டிடும். சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் சந்தியும். வயது முதிர்ந்த மக்கள் யாரும் இந்த நோய் தொற்று அணுகாதபடி கர்த்தர் வேறு இடத்தை நீர் பாதுகாத்துக் கொள்ளும். எல்லா தேவியை நன்மைகளை தாரும். நன்றியோடு நாள் இன்றுமே சேவிக்க துணை செய்யும். இந்த புதிய மாதத்தை கர்த்தர் அனைவருக்கும் நீர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. ஆண்டவர் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றோம் நல்ல பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்காக கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி எப்பொழுதும் சமாதானம், சந்தோஷம், நீடிய சுக வாழ்வு கட்டளையிட கடவர். நிறைவு கீதமாக கீதங்கள் 482வது பாடல். கீதங்கள் 482, பாமாலை 315, கிறிஸ்து சபை பாமாலை 315வது பாடல். அன்போடு எம்மை போஷிக்கும் பெத்தேலின் தெய்வமே என்ற பாடல்.
ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலை எங்கள் மீட்பெருமாய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் இதயத்தின் தியானமும் எப்பொழுதும் உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்திலே பிரீதியாயிருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.